சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையில் சென்னைக்கு அடுத்த இடத்தை பெறுகிறது ஸ்ரீரங்கம். அங்கு பிரதமரின் வருகைக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன என்பது பற்றி களத்திலிருந்து செய்தியாளர் சார்லஸ் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். நாளை மறுநாள் காலை பாரத பிரதமர் மோடி திருச்சி விமான நிலையம் சென்னையிலிருந்து வருகிறார். அங்கிருந்து நாம் இப்போ தற்போது நின்று கொண்டிருக்கணும். இந்த ஹெலிகாப்டர் தளம் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டு வருகிறது. மிக முக்கியமாக இந்த ஹெலிகாப்டர் தளத்தில் 3 ஹெலிகாப்டர்கள் இறங்கக்கூடிய அளவில் அதற்கான பணி மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அனைத்து துறை அதிகாரிகளும் இங்கே முகாமிட்டிருக்காங்க. காலை சரியாக 10:20 மணிக்கு திருச்சி விமான நிலையத்திலிருந்து இந்த ஹெலிகாப்டர் தளத்துக்கு மோடி அவர்கள் பிரதமர் இங்கே வந்தவுடன் அடுத்ததாக அவர் உடனடியாக இங்கிருந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்ய உள்ளார். அதற்காக தான் இந்த தனி ஹெலிபேட் அந்த தளம் அமைக்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 5 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த 5 ஏக்கர் பரப்பளவில் மொத்தமாக 3 ஹெலிபேட் தளங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. இது ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சொந்தமான இடம். இது யாத்ரிகர் நிவாஸ் அந்த தங்கக்கூடிய அந்த வரக்கூடிய யாத்திரிகள் தங்கக்கூடிய விடுதிக்கு எதிர்ப்புறம் உள்ளது. ஒட்டுமொத்தமாக இன்று காலை முதலே பிரதமருடைய சிறப்பு பாதுகாப்பு படையினரின் இந்த பாதுகாப்பு வலயத்தில் இந்த ஹெலிபேட் இந்த ஹெலிகாப்டர் தளம் என்பது உள்ளது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினர் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வராங்க. நாம் தற்போது ஸ்ரீரங்க ரங்காரங்க கோபுரம் வாயிலில் இருக்கோம். நாளை மறுநாள் காலை பாரத பிரதமர் மோடி இந்த வாயிலுக்கு உள்ளே அவர் சென்று ஸ்ரீரங்க பெருமாளை தரிசனம் செய்கிறார். முதலில் உள்ளே அவர் சக்கரத்தாழ்வார் மற்றும் ராமானுஜர் சன்னதி, அதே போல் கருடாழ்வார் இந்த சன்னதிகளில் அவர் தரிசனம் செய்துவிட்டு உள்ளே சென்று கொலு மண்டபத்தில் விளக்கேற்றி பெரிய பெருமாளை தரிசனம் செய்து அதன் பிறகு தாயார் சன்னதிக்கு அவர் தரிசனம் செய்துவிட்டு தாயார் சன்னதிக்கு வெளியே இருக்கும் கம்மர் மண்டபத்தில் அவர் சிறிது நேரம் அங்கே உளவார பணியை மேற்கொள்ள வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. முக்கியமாக கம்மர் மண்டபத்தில் அவர் சிறிது நேரம் அங்கே இருந்து மற்ற அதிகாரிகள் மற்றும் முக்கியமானவர்களிடம் இந்த மண்டபத்துடைய வரலாறு குறித்தும் கேட்டறிகிறார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஸ்ரீரங்கம் கோயிலில் பாரத பிரதமர் சாமி தரிசனம் செய்துவிட்டு இருக்கிறார். இதே வழியாக வெளியே ஹெலிகாப்டர் தளத்துக்கு சென்று அதன் பிறகு ராமேஸ்வரம் செல்வதாக அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்காங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் ஸ்ரீரங்கத்திலிருந்து சார்ல்ஸ். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.